ஹலோ நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல். சிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல் நெல்சன் அவர்கள் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்க ஜெயிலர் 2 தான். ஃபஸ்ட்டு இதை சூப்பர் ஸ்டார்னு சன் பிக்சர் ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அது நம்ம தெரிஞ்சிருதான். அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய வைப்பை கிரியேட் பண்ணாங்க. ஒரு திருப்பி அந்த ஜெயிலர் மூட கொண்டு வந்தாங்க. அது எல்லாருமே டிகோட் பண்ணதில் கோவாக்கு போகிற மாதிரி டிக்கெட்லாம் ஏதோ அனிருத்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். நெல்சன் அவர்கள் இருக்கிற மாதிரி அதில் டிகோட்லாம் பண்ணியிருந்தாங்க. பண்ணியதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட்டு ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டு தான். இந்த சூப்பர் சகோ அந்த மாதிரிலாம் போட்டு பண்ண போகிறோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். சூப்பர் ஸ்டார் அவரோட 172 அதாவது ஏதோ மூவிஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டிருந்தாங்க. எல்லா டிகோட்லாம் ஏகப்பட்ட பேர் பண்ணிவிட்டு இது ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகுது ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து தியேட்டர்ஸ்லேயும் நாங்கள் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை நாங்கள் விட போகிறோம். ஒரு சில டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக விட போகிறோம். தியேட்டரில் ஒரு மாதிரி யூடியூப்க்கு வெர்ஷன் கூட இல்லை, டைமிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக விட போகிறோன்னு சர்க்கிள் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க இந்த விட போகிறாங்கன்னு சொல்லி இப்போ நிறைய தியேட்டர்ஸ்லேயும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கலான்னு சொல்லி அதையும் விட்டுருந்தாங்க. அது ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் போடுற வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜெயிலர் படத்தை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி 600 கோர்ஸ் மேலே அடித்த ஒரு படம். அந்த மெயினாக அந்த படத்தில் சொல்லணும்னா இந்த உக்கும் அதெல்லாம் பெரிய ஒரு அனிருத் இதுலேயே வந்து ஒரு பெரிய இது ஒரு மியூசிக்கில் அந்த உக்குங்கிறது இதுதான் எவல்யூஷன் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிச்சு. வேறு லெவல் கிரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு படம் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பேக் பண்ணி ஒரு பெரிய மெகா பிளாக் பஸ்டர் படம் தான் ஜெயிலர் சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் இப்போது ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜெயிலர் 1ல் ஹைலைட்டாக நான் பார்த்ததுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த உக்கும் தான். அந்த தலைவர் நடந்து வரப்போ அந்த உக்கும்ங்கிற அந்த இதெல்லாம் போட்டு அந்த மாதம் நடந்து வரப்பெல்லாம் தியேட்டரு பிளாஸ்ட் ஆச்சுன்னா சொல்லணும். அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த உக்கும்ங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. சூப்பர் சுப்புவும் அந்த லிரிக்ஸ் தாறு மாதிரி தகவல் சொராக எழுதியிருந்தாருன்னு சொல்லலாம். அந்த லிரிக்ஸோட அந்த அனிருத் மியூசிக்கோட பெரிய இதுதான் பட்டி தொட்டி எல்லா பக்கமும் ரீச் ஆனது அந்த உக்கும்ங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் அந்த மியூசிக் தான். அதில் பெரிய ஸ்டார் காஸ்டிங் நிறைய பேர் இருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் நிறைய பேர். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அந்த மூவி. அந்த படத்தோட சீக்குவல் தான். பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வந்தப்பையும் சரி அனிருத் மற்றும் நெல்சன் சேர்ந்து அவங்க எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் வச்சுருப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டது ட்ரெண்டு பண்ணுறதுல இவங்க மட்டும்தான். ரஜினியை அவர் அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பார். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டது இவங்க மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லி ஃபன்னாக சொல்லியிருப்பார். அதான் இந்த ஜெயிலர் 2 இந்த டீசர் பார்த்தீங்கன்னா விசுவல்லாம் வேற மாதிரி விசுவல் இருக்குன்னே சொல்லலாம். அது டீசர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, கோவாவில் அனிருத்தும் நெல்சனும் சேர்ந்து உட்காந்துருக்கிற மசாஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற மாதிரியும், அந்த கோவாலனா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரியும் அதில் ஒரு வாய்ஸ் வருது, இங்கே சைக்ளோன் இதாகிட்டு சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அனிருத் அவர்கள் வந்து ஒரு சில இது சொல்கிற மாதிரி இதை கூட லேட்டாக கூட இந்த இதை விட்டுக்கலாம், அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிலாம் சொல்கிற மாதிரி அவர் நீங்கள் டெய்லி பண்ணிட்டுருக்கீங்க, படம் வர விட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஃபன்னாக பேசுகிற மாதிரி அதை கன்வர்சேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஐகானிக் சீன் இருக்கும்ல, அந்த ரஜினி அவர்கள் அந்த இன்ட்ரோவல் பிளாக்
ஜெயிலர் ஒன்ல அதே மாதிரி சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட்லேயே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அனிருத்தும் நெல்சனும் பயந்துட்டு போய் உட்கார்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டி அந்த அந்த உக்கும் மியூசிக் அப்படியே பேக்ரவுண்டில் போட்டு எலவேட் பண்ணுறாங்க சீன். அப்பா அந்த உக்கும் பாட்டு திரும்ப திரும்ப அந்த ஜெயிலர்னாலே அந்த உக்குமை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கை போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். வேற மாதிரி அந்த ஒரு வைப்பை கிளியர் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே ஓனாக இது பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ஷாட்டில் ரஜினி அவர்களை அந்த பிளட்டெல்லாம் ஒரு ஷர்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கத்தி யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கார்லேருந்து எடுத்து அந்த ஃபஸ்ட்டு படத்தில் கூட ஜெயிலர் ஒன்றில் கூட வெட்டுவார் ஒருத்தனை டக்குன்னு. அந்த இதை அதே மாதிரி கத்தியை வந்து இந்த இதில் இப்போ யூஸ் பண்ணி அப்படியே எங்கே போயிட்டாங்கன்னா அனிருத் நெல்சன் பயந்துட்டு இருக்கப்போ அவங்கள்ட்ட கேட்குற மாதிரியும் அப்படியே இது பண்ணாங்க. அப்புறம் நிறையா மாஸ் எலமெண்ட்ஸ் அந்த ப்ரோமோ வச்சு ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டு எல்லாம் காட்டுறாங்க. அந்த அந்த படத்தில் ஐக்கானிக்கே அந்த கன் இந்த ரஜினி இப்படி கண்ணாடி அப்படி கீழே இப்படி காட்டினார்னா உடனே கன்னு தூரத்துலேருந்து சுடுற மாதிரி இதில் பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வச்சு மாசாக கட்டியிருக்காங்க. அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஜெயிலர் 2ன்னு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு ஆல்ரெடி ஜெயிலர் 2 படம் இருக்குது, வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஃபேன்ஸ் மத்தியிலையும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அப்டேட் வந்த உடனே எல்லாம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலர் 2ஓடது தான் அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகுது அப்படி இப்படின்னு செம்ம எதிர்பார்ப்பில் தான் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையன், அதை தொடர்ந்து இப்போ கூலி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் அது வந்து லோகேஷ் அவர்களோட டிஃப்ரெண்ட் அவரோட ஸ்டைலில் ஒரு படம். ஆனால் இந்த படம் பர்டிகுலராக ஒரு ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம். ஜெயிலர் சீக்கிரம் வந்துச்சுன்னா இப்போ என்ன கலெக்ஷன் வந்துச்சோ அதோட டபுள் மடங்காக ஆகும். ஏன்னா தமிழ் மொழியில் அந்த படம் ஒரு பெரிய மெகா பிளாக் பஸ்டர் மூவி தான் சொல்லணும். அதில் மல்டி ஸ்டார்லாம் வச்சு படம் பண்ணியிருப்பாங்க சொல்லலாம். மோகன்லால், சிவராஜ்குமார் அந்த மாதிரிலாம். இதில் மேபி பாலகிருஷ்ணா அவர்கள் பண்ண வைக்கலான்னு நெல்சன் அவர்களுக்கு ஐடியா இருந்துருச்சுன்னு ஆல்ரெடி சில பல இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. ஓவராலாக இந்த டீசர் பார்த்த அந்த அப்படியே ஆக்ஷன் பேக்கோட அந்த உக்கும் வந்து வித் கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ண மாதிரி எலவேட் வந்து சீன் பண்ணுறப்பே வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஏஜ்லேயும் ரஜினி அவர்கள் அந்த மாசு குறையவே இல்லை. அந்த மாசு அந்த சீனில் அப்படியே எலவேட் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். நிறையா குட் திங். ஆனால் வந்து எந்த மாதிரி ஸ்டோரி இருக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டில் கோவா மென்ஷன் பண்ணியிருக்கனால மேபி இந்த படம் கோவாலேருந்து கதை முக்கியமான பிளாட்லேருந்து கோவாவில் கதை இருக்கிற மாதிரி கூட ஸ்டார்ட் ஆகலாம். மேபி அப்படி கூட இருக்கலாம். இல்லை இது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்காக மட்டும் கோவா யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. அதை பொறுத்து பார்க்கணும். மறக்காமல் இந்த டீசர் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்கள், இந்த ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டீசர் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எப்படி இருந்துச்சுன்னோ எனக்கு இது ஒரு ப்ராமிஸான ஃபிலிம். இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு இன்னொரு பிளாக் பஸ்டர் தான் ஜெயிலர் மாதிரி இந்த சீக்வல் இருக்கும்னு இந்த சந்தேகமே இல்லை. நீங்களே சொல்லுங்கள். இந்த புதுசாக பார்த்துருக்குற இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க ஆடியன்ஸும் சரி, இப்போ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களும் சரி, உங்களுக்கு இந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த சீக்வன்ஸ் சொல்லலாம், அதோட படத்தோட சீக்வல். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எப்படிலாம் உங்களுக்கு இருந்துச்சோ நாங்கள் இந்த ஃபுல் வீடியோ அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் தோன்றதையும் சொல்லுங்கள். மேலும் இந்த படத்துலேருந்து வேறு ஏதாச்சும் அப்டேட்டு அடுத்தடுத்தது வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனுக்குடனே வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.